ஒரு எனர்ஜிங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து வர்றப்ப அது ஒரு ஒரிஜினல் எனர்ஜி. எப்படி பார்த்தாலும் பேட்டரிங்கிறது ஆர்டிஃபிஷியலி டெவலப்டு எனர்ஜி தான். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இதுதானே சரியான எனர்ஜியாக இருக்க முடியும். அதாவது ஃபாசில் ஃபியூல் சொல்றீங்க. ஆமா. ஏன்னா அது பல்லாயிரம் ஆண்டுகளாக படிமங்களாக இருந்து அது இயற்கையாக இந்த அடுக்குல வந்து நிலக்கரி இருக்கு, இதுல கேஸ் இருக்குது, இது இப்படி இருக்குது, இங்க க்ரூட் ஆயில் ஏதோ இருக்குன்னு இருக்குல்ல. இது இயற்கையாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ். அதை நான் எடுத்து பயன்படுத்துறேன். அப்ப இதுதானே ஆக்சுவலா நேச்சர். இது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கொஸ்டின். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. இதுதானே இப்ப நேச்சர். கரெக்ட். கார்பன்ங்கிறது ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்து நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்குது. அப்போ இதனால இருந்தது தானே. கடைசி 100 வருஷத்துல தான் ஏன் இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ஃபேஸுக்கு கீழே இருந்த கார்பனை டாப் பண்ண கிடையாது. அதாவது நம்ம அட்மாஸ்பியரில் ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்குது. அந்த கார்பன் வந்து செடியாக மாறுது, பிளான்ட்டாக மாறுது, அதை எரிக்கிறோம், மறுபடியும் அந்த கார்பனை மேலே விடுறோம், அது திருப்பி அதை வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. நம்ம வந்து மரங்கள் சுவாசிக்குது, இது ஆக்சிஜன் வெளியிட விடுது, நம்ம சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியிட விடுறோம். இந்த கார்பன் தான் வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்குது. இத்தனை வருஷங்களாக அது பிரச்சனையே கிடையாது. இந்த கடைசி 100 வருஷத்தில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, கீழே இருந்து ஒரு கார்பன் சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதை அள்ளி அள்ளி நம்ம வெளியில் வீசிக்கிட்டே இருக்கோம், எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம் மேலே. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற கார்பன் இன்டென்சிட்டி வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இந்த கார்பன் வந்து இத்தனை நாள் அந்த சைக்கிள்லேயே கிடையாது. இது நேச்சுரல் கிடையாது. எந்த ஒரு ஸ்பீஷியஸுக்கும் ஒரு அனிமலுக்கும் ஒரு பலாயிரம் அடியில் இருக்கிற கார்பனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடையாது. நம்ம மனித மூளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சயின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் வந்து அந்த ராக்கை ஃப்ராக்சர் பண்ணி அவ்வளோ தூரம் கீழே போய் அதை எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் டேஞ்சர். இப்போ நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பியூர்லி வந்து சன்லைட்லேருந்து வர்றது. அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம். அதுதான் நேச்சுரல் சைக்கிள். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பார்வையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அவ்வளவு அடியில் இருக்கிற கார்பனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது.